கேசிபி உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதை பார்த்து பீதியின் உச்சத்தில் முதல்வர் இருக்கிறார். அதற்காக ரெய்டெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டதா சொல்றாரு. தோல்வி பயம் அவருக்கு இப்போதே வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விதமா பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வருகிற இந்த ஓராண்டு தேர்தல் வரைக்கும் எப்படி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் நசுக்கப்பட்டாரோ, ஒடுக்கப்பட்டாரோ, அப்புறப்படுத்தப்பட்டாரோ அந்த நிலை திமுகவுக்கும் அதன் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதன் தலைமைக்கும் ஏற்படும். அதுதான் நேற்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன செய்தி. பெயரை குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு 40,000 39,000 கோடி ஊழல், பல ஊழல், இது எங்க போகும்னா அடுத்த ஓராண்டுல திமுக நசுக்கப்படும். அந்த பீதியில திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கலாம். இது புதுசா உங்களுக்கு இந்த ரெய்டுன்றதோ ஊழல்ன்றதோ 2019 தானே இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கலைஞர் கால திமுக வேற, ஆனால் இன்றைய திமுக என்பது வேறு. அன்றைக்கு நசுக்க நினைத்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஓரளவுக்கு வரைமுறைகளுக்கு உட்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், அவர்களது நடைமுறை பல மாநிலங்களில் பல சக்திகளை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய அளவில் திமுக அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக, சவாலாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விளங்கி இருக்கிறார்கள். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி செய்யும். இது ஒன்று. அதிமுக சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்களை விட்டுருங்க, அது திமுகவுக்கு அவர் பதில் சொல்வதாக எடுத்துப்போம். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு சந்தித்த இந்த 4 தேர்தல் 2019 எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய வலிமையான தலைவர் அல்ல, இருப்பவர்களில் இவர் பரவாயில்ல என்று நினைத்ததற்கு ஒரு காரணம், அன்றைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜகவை 5 சீட்டு 6 சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில், டேக் இட் ஆர் லீவ் இட் என்று ஒரு உறுதித்தன்மையோடு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அன்றைக்கு தமிழிசை தலைவராக இருந்தார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 20 சீட்டுக்குள்ள திரு எல் முருகன் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார். 2024 அதுல அண்ணாமலை, அதாவது அதுக்கு முன்பாகவே அந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு முரண்பாடு வந்தது. அந்த 24லேயே கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா யார் வெற்றி பெற்றார்கள் இதுல அப்படின்னா, அதிமுகவிலேயோ அல்லது ஊடகங்கள்லயோ நினைப்பதை போல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கிட்டாரு, அண்ணாமலை பதவி மாற்றத்திற்கு பிறகுதான் அவர் அமித்ஷாவையே பார்க்க சென்றார் என்பது ஒரு போலியான கட்டமைப்பு. 5 சீட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடித்து நொறுக்கி அடக்கி வைத்திருந்த பாஜக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகிலே அமர்த்தி கொண்டு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்று திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அப்ப எந்த இடத்துல இருந்து திரு அண்ணாமலை எந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. அப்ப இதுல வென்றது யார்? ஏன் ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கு? அதுக்கு நான் வர்றேன். அப்ப இந்த இடத்துல இதனுடைய நுணுக்கம் என்னன்னா, அப்ப அண்ணாமலை அதை சாதித்து காட்டியிருக்கிறார். அதிமுக அந்த இடத்துல சறுக்கி இருக்குது. அப்ப இதனுடைய விளைவு தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நம்பகத்தன்மை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனையே இல்லை. நானே கடுமையாக பாஜகவை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நானே கூட சரி பரவாயில்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஆராய்கிற பொழுது கூட்டணி பரவாயில்ல. ஆனால் 2 விஷயங்கள் அதுல தேவை. தனிப்பட்ட ஆட்சியாக அதிமுகவுக்கு இருக்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இருக்க வேண்டும். இப்ப தொண்டர்கள் மத்தியில் என்னன்னா ஒரு பெரிய மன சோர்வு. அப்ப எடப்பாடி பழனிசாமியே நம்மால ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா? கூட்டணி மந்திரி சபை தேவை என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டு விட்டதா? முதல்ல கூட்டணியே ஒரு நிர்பந்தம்னு சொல்றாங்க, ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வந்துட்டாங்கன்றாங்களே. இல்ல, நான் சொல்றது நம்ம அப்படியே வச்சுப்போம். அது எல்லா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் செய்யக்கூடியது. பாஜக அதில் கை தேர்ந்தவர்கள். எதனால எடப்பாடி பழனிசாமி பணிந்தார்?
எதனால எடப்பாடி பழனிசாமி, அது நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். அவங்க சம்பந்தி வீட்டில் ரைடு, பல சூழ்நிலைகள், முன்னால் இருக்கிற அமைச்சர்கள், வழக்குகளுக்கு பயந்துங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வை. அப்ப எதாக இருந்தாலும் 2019, 2021, 2024 இருந்த நிலைப்பாடு, அந்த உறுதித்தன்மை இன்றைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்லை? ஏன் நேற்று அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்ற பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்தார்? ஏத்துக்கிட்டதுனால அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஏற்றுக்கொண்டார்? எந்த சூழ்நிலையில் அவர் ஏற்றுக்கொண்டார்? நான் இதை வெறுமனே வழக்குகளுக்காக பயந்து விட்டார் என்றால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை நாம கொச்சைப்படுத்துவது மாதிரி ஆயிடும். அது அவரை இன்னும் நான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலப்படுத்த விரும்பல. அப்படி அவர் என்ன நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட அதிமுக என்கிற அந்த வலிமையான கட்சியை, இந்த ஒரு சூழ்நிலையை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளமா. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை இவர் கட்டமைக்க தவறி கே.சி. பழனிசாமியா வேண்டாம், ஓபிஎஸ்ஆ வேண்டாம், தினகரனா வேண்டாம், சசிகலாவா வேண்டாம், ஏன்னா இவர்களால் நம் பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு எலிக்கு பயந்து புலி வாயில போய் இவர் தலையை கொடுத்துட்டார். வேற விஷயம் சார். ஐனார் நாகேந்திரன் இப்ப பேசியிருக்காரு, நான் அதான் சொல்றேன், 40 தொகுதிகளில் குறைந்தபட்சம் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப எத்தனை தொகுதியில் அவர்கள் போட்டியிட வேண்டும்? குறைஞ்சது ஒரு 60 தொகுதியிலாவது போட்டியிடணும். சரி, நான் வில்சன் இன்னைக்கு அவர் காவி சட்டை அணிஞ்சிருக்கலாம், சிம்பாலிக்கா உணர்த்தி இருக்கலாம். இது 2 வருஷமா அணிஞ்சிட்டு இருக்கிறேன் இதே சட்டை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்ப கூட நான் ஏத்துக்கிறேன். அவரை வில்சன் சொன்னதை, பொன் வில்சன் சொன்னதை அவரை ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் கூறியது நீங்கள் எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதிமுகவினுடைய நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி என்பது இல்லை. அப்புறம் அவரை தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க, எல்லாரும் அவரை பாராட்டிடுவோம். எடப்பாடி பழனிசாமி வரலாம் வரைக்கும் முடிஞ்சதுங்க. யாருக்கு எத்தனை சீட்டு என்பது வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு பேசியிருக்காங்க அது சொன்னா நாகரிகமா இருக்காது. கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுல தான் அது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. கூட்டணி ஆட்சி அமைகிற வகையில தான் அது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்பே புதிய தலைமுறையில தான் நான் சொல்லியிருக்கேன், சென்ற பொதுக்குழு நடக்கிற வரை எடப்பாடி பழனிசாமி கம்பீரமாக இருந்தார். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதில் முனைப்போடு இருந்தார். என்றைக்கு அவர் உறவினர்கள் வீட்டில் அந்த ரைடு வந்ததோ, ஜனவரி மாதத்துல திரு வேலுமணி அவர்களும் இபிஎஸ் அவர்கள் மகனும் அமித்ஷா அவர்களை சந்தித்தார்களோ, மார்ச் 31 அவருக்கு டெட்லைன் கொடுக்கப்பட்டது. இது நான் இன்னைக்கு சொல்ல, முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். மார்ச் அதுக்காக இந்த அளவுக்கு, அதனாலதான் மார்ச் 31 முன்னால எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார். வில்சன் ஒன்று. அடுத்து இன்றைக்கு திரு பிரியன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார், ஓபிஎஸ் ஒதுக்கிட்ட. அட் வாட் காஸ்ட்? அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை விட்டுட்டீங்க, ஒப்படைச்சிட்டீங்க அவங்க கிட்ட. மகாராஷ்டிரால சிவசேனாக்கு என்ன ஆச்சோ அவ்வளவுதான், பீகார்ல நிதிஷ்க்கு என்ன ஆச்சோ அதுதான். அதிமுக என்கிற கட்சியை நீங்கள் கலைத்து விட்டீர்கள் கிட்டத்தட்ட. இதுல ஒரு பெரிய, இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மெகா கூட்டணியை தானே கட்டி இருக்கிறாரு. அது திமுகவுக்கு சவாலா விடுதுன்னா, இப்ப விஜய், நாம் தமிழர் என்னன்றப்ப அவர் வியூகம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறாருன்றது ஒண்ணு. ஒருங்கி நான் இவங்களெல்லாம் சேர்த்து கட்சிக்குள்ள சிக்கல் வேண்டாம் அப்படின்றதும் நல்ல பாயிண்ட்னு நினைக்கலையா? இல்ல, இவங்களை, அதாவது எடப்பாடி பழனிசாமி தினகரனையோ ஓபிஎஸ்ஓ அல்லது நீக்கப்பட்டவர்களோ பாஜகவோடு சேர்த்து அவங்க அணியில வச்சுக்கிறதுல அவருக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறத சொல்லிட்டார். ஓகே, நீங்க வச்சுங்க. நீங்க பாஜகவுக்கு உண்டான கோட்டை, அதுலதான் பாஜக நம்பர்ஸ் ஜாஸ்தி போகுது. அதிமுக பலத்தை பாஜக ஒப்படைச்சிடுறாரு. அப்ப அதிமுக நம்பர்ஸ் குறைஞ்சிருது. அதுல எடப்பாடி பழனிசாமி என்ன பாக்குறாருன்னா, தன்னுடைய தலைமைக்கு போட்டியாளர்களை அவர் கட்சிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இதோட சீல் பண்ணிடணும் என்று அவர் நினைக்கிறார். ஜெல் ஆகுமா உள்ளுக்கு? இல்ல அந்த முறை அப்படி ஆகாதுன்னு சொல்றேன். ஏன்னா பாஜக நினைச்சா ஒரு ஓபிஎஸ் இல்லாத இன்னொரு செங்கோட்டையன் உருவாக்க முடியும். அதான பண்ணாங்க. நாளைக்கு எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேலுமணியவே ஒரு போட்டியாளராக உருவாக்க முடியும். இப்பதான் எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. இவர் செல்வாக்கான தலைவர் எல்லாம் இல்லைங்க, ஆனா ஒரு உறுதியா நின்னு குண்டு கட்டா நின்னு ஃபைட் பண்றாருங்க. பாஜகவை 5 சீட்ல நிறுத்திட்டா இருப்பாருங்க, 20 சீட்ல நிறுத்திட்டா இருப்பாருங்கன்னு பேர் வாங்கினவரு இன்றைக்கு கூட்டணி அமைச்சரவை என்கிற ஒரு
புள்ளியில அவர் சறுக்கி விட்டார். இது நெகட்டிவ் எஃபெக்ட். இது வந்து நீங்க ஆட்சிங்கிறது 5 ஆண்டு காலம் வரும் போகும். ஆனால் ஒரு கட்சி என்பது 1000 காலத்து பயிர். 1000 காலத்துக்கு இந்த கட்சி வந்து வலிமையாக இருக்க வேண்டும். அந்த கட்சி இன்றைக்கு பாஜக இடத்துல ஒப்படைக்கப்படுது. நீங்க உள்ள தலையை கொடுத்துட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க இதை மீட்டு வெளியில எடுத்துட்டு வர முடியாது. சார் இது பிரேமலதா வந்து 9 சீட்டு எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். சீட் நம்பர்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்சது. கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் முடிஞ்சது. அது கூட்டணி ஆட்சி என்கிற வகையில தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்குது. பாஜகவும் சரி திமுகவும் சரி, ஏன்னா இது என்டிஏ கூட்டணி. இந்த தேர்தல் களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்குமானதாக, மத்தியில் ஆள்ற என்டிஏவுக்கும் திமுகவுக்குமானதாக களம் அமைப்பாங்க. இப்ப பாஜக என்ன செய்வாங்க, இது ஒரு மினிமம் கேரண்டியை கையில வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சியை இதுக்கு மேல இந்த 9 மாசத்துல திமுகவை அடிச்சு காலி பண்ணி அண்ணா திமுகவை தங்கள் கைப்பிடிக்குள் இறுக்கி வைத்துக் கொண்டு தங்களை இன்னும் வளர்த்து கொண்டு தங்கள் பேரத்தை அதிகப்படுத்த பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சாமர்த்தியம் என்ன நினைக்கலாம், கடைசி நிமிஷத்துல சான்ஸ் கிடைச்சா கலண்டுகிட்டு விஜயோட கைகோர்த்தரலாமான்னு. ஆனா இதை விட அமித்ஷா கில்லாடி. நிச்சயமா களம் வந்து கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். வில்சன் சொல்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷனை பத்திரிகை குறிப்பாக கூட குறைந்தபட்சம் வெளியிட்டார் என்றால் இந்த குழப்பத்தை தவிர்க்கலாம். கூட்டணி ஆட்சியா இல்லையா, அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டாரா இல்லையா, அதை அவர் தெளிவுபடுத்தணும்.